சிங்கமே எங்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கமே சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே எங்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கமே சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே சிவகங்கை சீமையான சிங்கமே மருது பேரிய மருது பேரு பெற்றவர் சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே எங்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கமே சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே போற்றுகின்ற மன்னர் இருவர் சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே எங்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கமே சிவகங்கை சீமையாண்ட சிங்கமே
சிம்ம குரலோன் உரண்டி SS மாநாடு கட்டபொம்மனா நடிக்க வந்திருக்கும் அவர்களுக்கு பொன்னாடி ஓட்டி கௌரவிக்கப்படுகிறது. நிறைவான செல்வமாக நிறைவான செல்வமாக நிறைவான செல்வமாக நிலைத்திரும் கலையே நெஞ்சம் கணிந்தவர்க்கு கொடுத்து இலகே வணக்கம். அன்பு கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் சிறுவன் முதல் வணக்கம். தீட்ட தீட்ட நன்மை தரும், விசாரித்தால் கிராமத்தினுடைய தத்துவங்கள் தெரியும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நமது அரசவட்டி கிராமத்தில் அந்த ஐயனுடைய திருவிழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி அணிவித்து உற்சாகப்படுத்துகின்ற பங்காளிகளுக்கும் மற்றும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். பக்கமளம் வடநாடுக்கு தென்னாடு வந்த சக்கரவி தோற்குளம் வார்களும் தொட்டிலும் காத்தவளை இந்த புண்ணிய பூமியை புகழ் பிறப்பிய வீரசக்கமா புனே ஐயனாரே உன்னை வணங்கி ஆரம்பிக்கிறேன். கொண்டாப்பா முத கொண்டாப்பா. அலுவலி வேண்டும் ஐயா, அலுவலி வேண்டும். உன்னை வணங்கி ஆரம்பிக்கின்றேன் ஐயா. மைவிலா
பாப்பா வணக்கம் அப்புன்ற அப்படி சொல்லு அட்டை சப்புங்க அப்படிதான் சொல்றேன். அட்டை சப்புங்க அதுல பாருப்பு எதுல பாக்க நான் சொல்ல போறது இல்லையா? அப்படி சப்புங்க 1000 கம்பளம் 100 பரிவாரம் சக்கரதேவி திருநெல்வேலியாலும் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். சரி 1000 மைலுக்கு அப்ப அண்ணால் பாலம் ஆற்காட்டு நவாப்பு கடல் மேல் கடன் வாங்கிய காரணத்தினால் கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஆற்காட்டு நவாப்பு தமிழகத்தில் வரிவசைக்கு வந்து ஒப்பந்தம் தெரிவித்து விட்டது. அப்படி இருக்கும் சமயத்தில் தமிழ்நாட்டில் 72 பாளையங்கோட்டை மன்னர்கள் 72 பாளையங்கோட்டை மன்னர்கள் 71 பாளையங்கோட்டை மன்னர்கள் அறிமுகம் கட்டங்கட்டி வருகிறார்கள். கட்டபொம்மன் ஒருவர் மட்டும் வரி கட்ட மறுக்கிறார். காரணம் வானம் பலிகிறது பூமியுடைய உனக்கேன் வரி கொடுக்க வேண்டும் என்று வீரர்கள் பேசுகிறார். உடனே முல்லாய் இருக்க வேண்டும் என்ற தீண்டிய கௌரி சால்சன் அவர்கள் உடனே எட்டயபுரம் சென்றார்கள். எட்டப்பொம்மனுக்கும் கட்டபொம்மனுக்கும் பகையும் கூட்டினார்கள். உடனே ராமநாதபுரம் சமாதானம் மீட்டிங் என்று தெரிவித்தார்கள். இங்கிருந்து 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களோடு ராமநாதபுரம் சென்றோம். போகும் வழியில் காரக்குளம் குண்டுகுளம் கோரைக்குளம் என்று சொல்லி இந்த இடத்தில் டேரா அடைத்து கம்பள வீரர்களை உங்கள் படைகளை பார்த்தால் எங்கள் பட்டாளம் பயப்படுகிறது. ஆயினால் கட்டபொம்மன் ஊமத்தரை தானாய் மூவர் வாருங்கள் மற்றவரை திருப்பி அனுப்புங்கள் என்று தெரிவித்தார். உடனே அங்கிருக்கும் கட்டபொம்மன் ஊமத்தரை மூவரும் சென்றார்கள். நாங்கள் அனைவரும் டேரா அடித்து தங்கியிருந்தோம். உடனே இருக்கும் சாஸ்திரத்துறை அவர்களுக்கும் கட்டபொம்மன் அவர்களுக்கும் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு விட்டது. உடனே அன்னைய சுதர்லிங்கம் வல்லநாடு சென்று வல்லநாட்டு வாலிப சிங்கம் முதல் வெள்ளைத்தேவரிடம் தகவல் தெரிவிக்க அங்கிருந்து வந்து ஓடோடி வந்து அங்கிருக்கக்கூடிய 5000 பட்டாளங்களை வெட்டி கூத்தி விட்டு 1000 கம்பளம் 100 பேர் 64 படைகளை மீட்டி விட்டு வந்துட்டோம். பிள்ளைமகன் மட்டும் மறந்து விட்டு வந்து விட்டோம். உடனே பிள்ளைமகன் இருந்தால் என்ன செத்தால் என்ற என்ன வந்தால் என்ற நெஞ்சகத்தை நினைத்துக் கொண்டு உடனே என் மகனுக்கு காலையிலா வைக்க வேண்டும் என்று தெரிவித்தவர் உடனே 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவர்களோடு இங்கிருந்து நாங்கள் பாளையங்கோட்டை கரசக்கோட்டாரம் சென்றோம். போன இடத்தில் வேயிச்சமான வேளாண்டி கரிசமான படை கருமணத்தேவர் படைச்செஞ்சா பாண்டியத்தேவர் மூவரிடம் நெல் கேட்டோம். மூவரும் தகர வார்த்தையில் பேசினார்கள். மூவரும் கொலை செய்து விட்டு 136 பட்டை நெல்லையும் அள்ளி ஓட்டப்படத்தை அடத்தி வைத்திருக்கின்றோம். போய் நெல்லு கேட்கிறோம். ஒன்னும் தாரம் தரல. ஆமா இருக்கு இல்ல. தாரம்னா என்ன? கேட்டாலும் கொடுக்கிறது. தாரம்னா மனைவின்னு பேர் அதுக்கு. அது அந்த தாரம். ஆமா இப்ப நான் இப்போ கடைக்கு போறோம். உங்ககிட்ட சம்சாரம் இருக்குல்ல? ஏன்ட சம்சாரம் இருக்கு? அது மாமி பேசுற பேச்ச பாருங்க. என்ன நம்ம ரெண்டு பொண்ணா கொடுத்துட்டு மாமி பேசுற பேச்சாது? நம்மதே மாமன் மருமையில் ஒண்ணுதானே? பங்காளியா தானே? சரி பங்காளி தானே? மாமன் மருமையில் ஒண்ணுதானே? கடைக்கு போறோம். ஆமா போய் பொருள் வாங்கலாம். சரி லேட் ஆகுது. என்ன தாரையில தரலன்னு தானே கேட்போம். ஆமா அது மாதிரி தாரம் தரல. தாரம் இல்ல தரல சரி சொல்லுங்க. வீட்டுல என் மக எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்ப வசன முரசு முத்து இல்லாண்டி கம்பளம் பட்டவாமாக நடிக்க வந்துடும் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எப்ப ஏய் இங்க நாங்க வாட்டு கேட்டா கத்தி நடக்க இங்க டீயை கொடுக்காம இங்க
எங்களுக்கும் கொண்டாடி போற்றி கௌரவப்படுத்திய மாபெரும் அரசபட்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது காய்குழுவின் சார்பாகவும் நன்றி. அது மட்டுமில்லாமல் எனது குருவாகிய மறைந்த மாமேதை ஐயா திருச்சிலி அருகாமையில் உள்ள செல்லையாபுரம் கிராமத்தை சேர்ந்த எம் பெருமாள் நாயக்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இவங்க மேடையில் மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கிற அருமை அப்பா ராமலிங்கம் அப்பா அவர்களுக்கும் அவர் இருவர் குடும்பத்தார்களுக்கும் கோடான கோடி நன்றி 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 வணக்கம் தெரிவித்து மீண்டும் ஒரே கிரேட்டி ராரா ஆஞ்சாவல்லப்பா இருக்குன்னா அவன் அங்கிட்டு போய் கொடுத்துட்றேன் ஊருக்கு. ஆயிரம் கம்பளம்ன்றீங்க, ஒரு கம்பு தான் கொண்டு வந்திருக்கீங்க. 1000 சம்பளம் யாருக்குயா? இன்னும் சொச்சா யாரு கொடுக்கறது? 4500 சம்பளம். ஆமா, வெறும் 1000 சம்பளத்தை வாங்கி நான் என்ன செய்யறது? இத்தனை வருஷம் அனுபவத்துல 1000 கம்பளம் 1000 கம்பளம் 100 வரிவாரம் 64. அது என்ன பரிவாரம்னா என்ன? நாங்க எர வாரத்தை பார்த்திருக்கிறோம், நீங்க பரிவாரம்ன்றீங்க. அது என்ன வித்தியாசமா இருக்கு? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. நாங்க குட்டி வாரம் பகிர்ந்துருக்கோம், ஆடு வாரம் பகிர்ந்துருக்கோம். நம்ம குட்டி வாரத்துக்கு விட்டு பகிர்ந்துருக்கோம். மாடு விட்டு அதுல 2 கண்டு தெரிஞ்ச நான் ஏன் இங்க நிக்கிறேன்? நீங்க திடீர்னு பரிவாரம்ன்றீங்களே. ஐயா, கோயில் என்றால் குதிரை. கோயில பரிகாரம் பண்ணுவாங்க, அது தெரியும் எங்களுக்கு. நீங்க பரிவாரம்ன்றீங்களே. பரிவாரம் என்றால் குதிரை. இப்ப ஐயனாருக்கு விழா எடுத்து நடத்துவாங்க. ஆமா, என்ன நடத்துவாங்க? புறவி எடுப்பு விழா. புறவி எடுப்பு விழானா குதிரை எடுப்பு விழா. அது மாதிரி பரி என்றால் குதிரை. அந்த வாரம் என்பது வீரர்கள், சரியா? 100 வருவாரம், 100 குதிரை வீரர்கள் படும் மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பரியாக்கின ஊர் இருக்கு. இது அது வேற இடத்துல நான் பேசிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுல 100 வருவாரம் 64 போர் புரித்தவர்கள் எல்லாரும் நெல்லு வாங்க போனா நெல்லு தர மறுத்தாங்க. 3 பேரை அட்டிச்சு கொண்டு போட்டு நெல்ல கூட அள்ளிட்டு வந்து முந்திரியார் வீட்டுல இறக்கி வச்சாச்சு. மந்திரியார் வீட்டுல இறக்கி வச்சாச்சு. இந்த விஷயத்த மகாராஜா தெரிவிக்கணும்னா, ஆமா, கூட வந்த நாக்கியார காணோம். அவர் எங்க போனாரு? முன்ன போனா பீனக்க போறேன். அவரை என் மக ஓயாம போன் பண்ணி வர சொல்லிக்கிட்டே இருக்கு. இல்லங்க, முன்ன போனா பீனக்க போறேன், பீனக்க போனா முன்னக்க போறேன். அது நட்ட விலையும் பாக்குறாரா? முன்னக்க போறேன், பின்னக்க போறாரு. எங்கன்னு தெரியல. கூப்பிடுங்க, அடுத்து பேசுவோம். இப்படி பாப்போம், இன்னைக்கு பாப்போம். ஒரே யாமியா என்ன செய்வா? என்ன சாப்பிடுவேன்? நீ என்ன சாப்பிடுவேன்? வணக்கம். அதான் நான் சாப்பிடுறேன். ஒரு 1000 100 பேர் வர 60 ஏண்டா இவ்வளவு வேகமா போற? காலையில தானே போறோம். மெதுவா பொறுமையா சொல்லு. பொறுமையா சொல்லணுமா? சொல்லு. நிறுத்தி இழுத்து சொல்லு. இழுத்து. உனக்கு அது கை வந்த கலையோ? எனக்கு அனுபவம் நிறைய இருக்கு. ரொம்ப எழுவோம். 1000 கம்பளம் 100 பரிவாரம். உங்க ஆத்தா உன்னை என்ன தவணைக்கு பெற்று போட்டா? இந்த தவணை முறையில நான் வர்ற 1000 கம்பளம் 100 பரிவாரம். அதுக்கும் இல்லாம 2க்கு நடுவுல சொல்லு. அது 2க்கு இடையில சொல்லணும். இதுக்கும் இல்லாம 2க்கு நடுவுல சொல்லு. அப்படியே எனக்கு
ஆனா பரவாயில்லையே. பத்தியா லூசு பிடிச்சிருச்சு சொன்னேன்ல. ரெண்டுக்கும் கூட. நல்ல வேலை. அதுக்கும் இல்லாம இதுக்கும் இல்லாம ஓட சொல்லி பேசாம போறேன். ஒரே எல்லாரும் அப்படியே சந்தோஷமா வாழ்ந்து வர்றோம். அது பொதுவா நடுத்தரமா சொல்ல சொன்னேன். அப்படியே அப்படியே எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்து வர்றோம். அப்படி வர்றான். வாழ்ந்து வர்றோம். அப்ப இருக்கும்போது 6 மணிக்கு அப்புறம் விளையாடும். அடிச்சேன்னா கடா புழுந்துவோம். 6000 மசுருன்னு சொல்ற மயிலும் செப்பப்பா. ஒரே மயிலு அதத்தான் சொல்றேன். மா மா இ இர் மயிலு மயிலு மயில் மயில் மயிலு மயிலு சூப்பர்ரா. சூப்பர் தானே உடம்பு இப்படி இருக்கு. உடம்பு கெட்டு போயிடும். மயிலு மயிலு அப்படி 6 வரிக்கிட்டு வர்றாங்க. வரிக்கிட்டு வர்றா 72 பாயிரம் வரிக்கிட்டா நம்ம வரிக்கிட்ட மறுக்கிறா. ஏன் கட்ட மாட்டாங்க? ஏன் ஏன் ஒரே இந்த மயிரை மட்டும் நிலம நினைக்க கூடாது. இப்ப மயிரை பத்தி சொல்லுவோம். மயிருக்கு மிதமா நினைக்கூடாது. மயிருக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு? ஒரே மண்டையில முளைச்சா அது உண்மைதான் நீ சொல்றது. மண்ணு உலகத்திலேயே மண்ணு திங்காதது என்னன்னா இந்த மசர் ஒண்ணுதான். இந்த மசருக்கு பல பெயர்கள் இருக்கு. அப்ப அந்த மசருக்கு பல பேர்னா என்னென்ன பேர் நீ சொல்ல போற? இப்ப மண்டையில சொல்லுங்க. மண்டையில முளைச்சா மண்டை மசரு. மண்டையில முளைச்சா மண்டை மசரு. மண்டையில முளைச்சா மண்டை மசரு. ஏன்டா ஆம்பளை மசரு? ஏன்டா ஆம்பளை மாதிரி கோபப்படுறவன்? நீ ஏன்டா ஆம்பளை மாதிரி பேசுறவன்? நான் ஆம்பளை வேண்டா ஆம்பளை மாதிரி பேசுறேன். அப்படி என்கிட்ட பதில் என்ன வருது அதான் அங்க வரும். மண்டையில முளைச்சா மண்டை மசரு. மண்டையில முளைச்சா மண்டை மசரு. உப்படக்காரே ஒக்காளி மண்டை மசரு. சரி புருவத்துல முளைச்சா புருவ மசரு. மீசையில முளைச்சா அது மசருதான். நெஞ்சில முளைச்சா அதுக்கு மேல எங்க போறேன்னு தெரிஞ்சு வெட்டி அடி வாங்கிட்டாங்க. நெஞ்சில வச்சா நெஞ்சு மசரு. அதுக்கப்புறம் எங்க போறேன்னு தெரிஞ்சு வெட்டி அடி வாங்காது. அப்படி அப்படி 6 வருஷம் வரிக்கட்டு வர்றாங்க. நம்ம மகாராஜ் மட்டும் வரிக்கட்ட மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறா? ஏன் மறுக்கிறாங்க? எதுக்கு மறுக்கிறாங்க? வானம் பொழிகிறது, பூமி கிளிகிறது. பூமி 30 நடுவுல கிளியுது. ஏண்டா எங்கிட்ட பூமி கிளியுது? மழையும் இல்ல ஒரு மயிரும் இல்ல. வானம் பொழுதாதானே பூமி கிளிய முடியும். பூமி எப்படி கிளியா? வானம் மழை பெய்யுது. நம்ம விவசாயிகள் என்ன செய்வாங்க? மாடு ஓட்டு கூட்டுவாங்க. அப்ப என்ன செய்யும் பூமி? பூமி கிளியும். அதே வானம் பொழிகிறது, பூமி கிளிகிறது. அந்த கிளிசல் மூடணும்னா அந்த கிளிசல் மூடணும்னா கிளிசல் மூடணும்னா நம்ம தண்ணி வச்சணும். மறுவோட்டு ஓட்டணும். மறுவோட்டு ஓட்டணும். அந்த கிளிசல் முடி அந்த கிளிசல் அந்த கிளிசல் விழுங்க. ஆமா இங்கிட்டு கூட உழுகுறதுல கெட்டிக்காரங்க. நான் பரம்படிக்கிறதுல கெட்டிக்காரன். பட்டிக்காரங்க. ஆமா அப்படி இருக்க சமயத்துல மந்திரி கல்யாண காரணமாக இங்க இருந்து எல்லாரும் நிர்வாகம் பண்ணுங்களா? ஆமா மந்திரி கல்யாணத்துக்காக 1000 கமலம் 100 வருவாரம் 64 பொறுப்படை தலைவர் எல்லாரும் நெல்லுவாங்க போனோம். நெல்லுவாங்க போனோம். எல்லாரும் போனோம். எதுக்கு போனோம்? நெல்லு வாங்கத்தாண்டா போனோம். நெல் வாங்க போனோம். 1000 கமலம் 100 பரிவாரம் 64 படைகள் இங்க இருந்து எல்லாரும் நெல் வாங்க போனோம். போனோம். எதுக்கு போனோம்? காதல் நிலாவுக்காக நெல்லு வாங்க போனோம். யாருக்கு போனோம்? எதுக்கே நம்ம வருவோம். மந்திரியார் மையம் காதலுக்காக போனோம். 3 பேருக்கு நெல் கேட்டோம். 1000 கமலம் 100 பரிவாரம் 64 படைகள் இங்க இருந்து எல்லாரும் போனோம். நெல் கேட்டோம். எங்க போனோம்? பாலக்கோட்டை கரசோட்டாரம் போனோம். நல்ல வேலை மசூத்தை புடுங்க போனோம்னு சொல்லாம போனோம். போனோம். போனோம்ல? ஓயாம அதே சொல்லி அடுத்த தெருவுக்கு வாடா. போனோம். நல்ல கம்பா கொடுத்துருக்காங்க. ஒரே போனோம். ஒரு நாளைக்கு கம்பு கிடைக்காது. போனோம்ல? நல்ல போனோம். போனோம் தெரிஞ்சான். அடுத்தது படா போனோம். போனோம்ல அடுத்தது படா. போன இடத்துல 3 பேர் தகவல் பேச 3 பேருக்கு நெல் கேட்டோம். மூணம்மா தகவல் பேசினாங்க. பேசினாங்களா? பேசினாங்கல்ல. 3 பேர்த்தையும் அடிச்சான். 3 பேர் என்ன ஆனாங்க? செத்து போனாங்க. நீங்களா தும்போரத்துல பொண்டாட்டி கட்டி கீழ் பூண்டு குழம்பு நடத்த. ஒரு நாளைக்கு வந்து வர்ற எப்படி பிடிக்கிறேன்னு வந்து பாரு. இந்த பகுதியில எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லு. எதுக்கு அப்புறம் 3 சாகலையா? 3 பேர் செத்தா போனாங்க. 3 பேப்பட 3 பேர் மூச்சு விட்டாங்கடா. மூச்சு விட்டுட்டாங்களா? மூச்சு விட்டா உயிரோட இருப்பாங்களா? உப்படக்கிறவங்களே மூச்சு இல்லாம இருக்கணும்டா. மூச்சு விட மறந்துட்டாங்க. அதான் சொன்னா கன்றாவிக்கு பிள்ளை பத்தி 2 ரூபாய்க்கு வித்தவள 3 பேர் மூச்சு விடல. 3 பேர் செத்தும் போல 3 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்கடா. மரணம் அடைஞ்சிட்டாங்க. அட குழந்தையமத்த அப்படி கோமணம் கட்டு குடிச்சவள. அப்படி வா. அடுத்து என்ன என்ன மரணம் ஆயிட்டாங்க. விழுந்தவங்க எந்திரிக்க முடியலடா. எந்திரிக்க முடியலன்னா உன் கை எதுக்குடா இருக்கு? தட்டி அந்த வேலை நீ பண்றா. தட்டி கிளப்ப முடியாது. எந்திரா அந்த வேலை நீ பண்ணு. 3 பேர் செத்து போனாங்க. சரி அதுக்கு என்ன செய்யறது?
இதான் சின்ன மராஜா பெரிய மராஜா சொல்லணும். மகாராஜா கோவக்காரவங்க. பெரிய மராஜா ஆ. பொறுமை பொக்கிஷம். இத விஷயத்தை மகாராஜா தெரிவிக்கணும். தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கிறது? ஆயிரம் தெரிவிக்கணும். ஆயிரம் தெரிவிக்கணும். நீ கொஞ்சம் செப்பணும். நான் கொஞ்சம் சப்புறேன். நீ சப்பு. ஆமா. நான் செப்புறேன். நீ கொஞ்சம் சப்பு. நான் செப்புறேன், நீ சப்புற. நான் சப்புறேன், நீ செப்பதான் செய்யறேன். நீ செப்பு, நான் செப்புறேன். நான் செப்புறேன். மிச்சம் மீதி இருந்தா மிச்சம் மீதி இருந்தா யாரோட செப்பட்டான். வருக 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 வருக. வந்தோம். வணக்கம் நந்தோம் மகாராஜா. வாருங்கள் கொடாக் நாயக்கர் அவர்களே. மகாராஜா வருக வருக வருக. வந்தோம். வணக்கம் தாங்கள் வருகைக்கு அம்பாள் சக்கரை ரூபாய். மகாராஜா சக்கரை திருநாளும் தங்கள் நல்வாத்திலும் அது வாரம் மகாராஜா ஆரண்டது புரண்டது புள்ளி சூனிய காத்தூர் குழந்தை வருவா கோவிலுக்கு காலில் பொழுது வரைக்கும் எத்தனை உட்காந்து வர வர பொக்கு 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 போடுறதுல அவன்கிட்ட சொல்லாதீங்க. அவனுக்கு அது நம்பர் ஒண்ணு. எத்தனை பேர் வந்தாலும் பக்கு பக்கம் போடுவாரு. மகாராஜா அவர்கிட்டயே போயிட்டு காரில் சென்றிருப்பாங்க. சரி பேய் விசாரிச்சு பிடிச்சிருக்கோம். ஆ. எங்க கிட்ட வருவாங்க. ஏய் ஓகே வருவாங்க. சக்கரை கோயிலுக்கு அப்படி சொல்லுங்க. சக்கரை கோயிலுக்கு ஊதி வாங்க வருவாங்க. யாரு சக்கமாயில பூசாரி? நாங்க தாங்கள் தான் மகாராஜா. நான் 2 பேரும் தான். அரண்டவர்கள் பயந்தவர்கள் ஆலயத்தில் திருநீர் வாங்க வருவார்கள். திருநீர் வாங்க வருவாங்க. அப்புறம் என்ன நீங்க சிறுநீர் இல்லடா, திருநீர். அதைத்தானே செப்புறேன். பரம்பிடாத. திருநீர் மகாராஜா சரி வாங்க வருவாங்க. நான் போடுவேன் ஏய் திருநீர் மகாராஜா. விபூதி 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 மகாராஜா விபூதி போடுவோம். அப்படி சொல்லுங்க. மொட்டை மொட்டையா சொல்லாதீங்க. ஆரண்டது பிறந்தா அப்படியே ஓடி போயிடும். ஆ. பிள்ளை இல்லாதவங்க வருவாங்க. சரி நாங்க போடுவோம் விபூதி. சொல்லுங்க, புரியுங்க. விபூதி மகாராஜா. சரி பிள்ளைங்க ஒரு வருஷத்துல பிள்ளையும் பிறந்துடும். நீங்க விபூதி போட்டு உங்களை மாதிரி அழகா இந்த மகனை பாரு. இருக்கட்டும். பிள்ளை வந்தா சோடா பட்டு மாதிரி தான். சக்கரை ஆலயத்தில் பூசாரியிடம் திருநீர் வாங்க வருவார்கள். வருவார்கள். அது அப்படி சொல்லக்கூடாது. சரி மகாராஜா. வரவர்களுக்கு திருநீர் திருநீர் அணிவோம். அணிய வேண்டும். முந்தியெல்லாம் அப்படி போட்டவங்க. ம். இப்ப ஒரு பொம்பளைக்கு மேல மறு பொம்பளை போட நீங்க முடியல. ஆமாங்க, அருள் பிடிக்குது விடுது. கோவில். அதுக்கு மேல அருள் ஏத்துனோம்னா குபுக்கு குபுக்கு விடு. இல்லங்க, அருள் விபூதி விட்டு போய் ஓட்டே இருக்கு மகாராஜா. உள்ளபட்சி முத்தப்பா இருக்கிறேன். தாங்கள் தான். இந்த கோவில் எங்க வாங்குனீங்க? மகாராஜா, ஆ. நம்ம இடத்துல நம்ம அரண்மனையில இருக்க யார் வந்தா சனவசப்பட இல்ல இத பார்க்கும்போது வரையில தூமகுளத்துக்கு இடையில ஏதோ காட்டுக்குள்ள இந்த கோலம் வாங்கி நம்ம உலகங்க ஆ. எத்தனை பதம் பார்த்தா நமக்கு தந்துறிய. வாருங்கள். சக்கரை அருளாலும் அந்த முருகப் நாள் திருவிழாலும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். வாழ வேண்டும் மகாராஜா. முத்தமாக்கியவர்களே, மகாராஜா. வெற்றிக்கு அட்டம்புமல் போகிற காரணமாக மக்கள் அவர்களே, நாங்களும் மகாராஜா. நம்ம அனைவருக்கு அம்மா சக்கரவையும் அந்த விநாயகப் பெருமானும் அருள்விய வேண்டும். கண்டிப்பானாலும் இந்த அம்மையார் அருளாலும் எல்லாரும் சீரும் சிறப்பாக வாழணும் மகாராஜா. ஐயர் திருவிழாலும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். கொடையாக்கிறே அப்பு இமயமலை குமரி வரை நம்மளை எதிர்த்து வர உரிமை இல்லை. எந்த குமரி ஏத்திருக்கா? அம்மாடி இல்ல எந்த கிளவி ஏத்திருக்கா? இல்ல அவனத்தை நம்ம சும்மா விடுவோம். நீங்க இந்த கென்னி குமரி கண்ணிக்கு வரீங்களா? அதாவது இந்த குமரி 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 வடக்கே முதல் தெற்கு கன்னியாகுமரி வரை நம்மளை எதிர்த்து வர உரிமை இல்லை. ஓ மகாராஜா அந்த குமரி சொல்றாரா? நீ யாரு நினைச்ச? அந்த 3வது முனியம்மா மகா. அந்த ஊழக்காதி அவதான் ஒரு நாள் வைக்கப்படத்துல இருந்து அவ பார்த்ததுக்கு நாங்க என்ன வாழணும்? அவ ஒத்தக்கண்ணாலே பாக்குறா. அரமல் என்ன இருக்கு? என்ன பார்க்கணும், எதை கவனிக்கணும், அதெல்லாம எவ்வளவோ பார்க்கணும். அவன் என்ன பார்த்தா? நாங்க ஒண்ணு பார்க்கலங்க. சுத்தமாக்கிறேன். அணியாட்டு வெள்ளைகள் தமிழ்நாட்டில் தைக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரன் அவமராஜா நவாப்பை ஏமாற்றியும் நாட்டை கைப்பற்றிய நாசகாரன் ஆசக்காரன் நாட்டுத்தோலை கிடங்கட்டு வந்தவன் நம்மை அடைக்காத கருவா நாட்டை பார்க்கிறேன். அது ஒண்ணு சின்னத்தா புருஷனா இருக்கட்டும். அதை வச்சு அடிக்காது, அடி விடுக்காது, இதை வச்சு அடி.
மகாராஜா யாருக்கு அடிமை? யாருக்கு யார் அடிமை? மாட்டு லட்சணம் ஆணி கட்டவன் மாநாட மக்குவாயா சிங்கத்தை இருக்கவு செய்வதை கூட்டமே சிங்க அஞ்சுமா அறிவறியுமா பெண்மாண்டுமா அல்லது அவன் கிடைக்காம மகாராஜா மாநாட்ட மக்குவாய அதுதான் மகாராஜா அன்று மலை இன்று மலை இனி என்றும் நடக்க போவதில்லை. அவன் என் சூ ஏய் முழுங்கிற நல்லா சாப்பிடு. யாருக்கு அடிமை? மாட்டு லட்சணம் ஆணி கட்டவன் குடங்காக்கிறேன் மகாராஜா அவன் வரட்டும், அவனை பின்பு பார்த்துக் கொள்வோம். அவன் நக்கி வரட்டுங்க. என்னைக்கு வரட்டும் மகாராஜா. அவன் வரும்போது நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன். சரி மகாராஜா. ஐயா, மகாராஜா 1000 கம்பளம் 100 வைபரம் 64 படை வீரர்களும் பாளையங்கோட்டை கஷ்டப்பட்டாரும் வட்டிக்காமம் என்ன பண்றீங்க? கலக்கிறவங்க கலக்கலைன்னா ராவா போயிடும். இந்த வேலை மக்கள் ஊடும்பாட அப்படிதாங்க. என் சித்தப்பா போயிட்டாரு, இந்த வேலை இங்க நீங்க என்ன விட சொல்லி சின்ன பண்ணத பூரா எடுத்து கொண்டு கொடுத்துட்டாங்கல்ல. கொடுத்துட்டாங்கல்ல. அதான் பிறவே நாங்க நெல் வாங்க போன விஷயத்தை எப்படி சொல்றோம்னா ஆளு பதியா கலக்கிற மகாராஜா. ஓஹோ அப்படியா? நெல் வாங்க போனீங்கல்ல, நெல் வாங்குனீங்களா? மகாராஜா போனோம் சரி. போனோம் மகாராஜா. இருந்தாங்க 1000 100 பேர் 64 படையினர் இங்க இருந்து எல்லாரும் போனோம். சரி. போகும் வழியில் எட்டப்பட்டு சொந்தமான 800 பண்ணை மாட்டி ஓடி செல்லும் வழி மந்திரமன் பதிலளித்தார் மகாராஜா. ஏற்கனவே நமக்கு எட்டப்ப நாட்களுக்கும் பகை இருக்கின்றதல்லவா? கட்டப்ப நாட்களுக்கும் எட்டப்ப நாட்களுக்கும் பகை பகை இருக்கின்ற மகாராஜா. தெரியுமில்லவா? தெரியும் மகாராஜா. அவனுடைய மாட்டை பத்தினீங்க. அப்பதான் மந்திரியார்ட்ட கேட்டேன், ஐயா மந்திரியாரே, முழங்கால எட்டப்ப ராஜாவுக்கும் நம்ம மகாராஜாவுக்கும் பகை இருக்கின்றது, ஆமா அவர் மாட்டை ஓடி செல்வது என்னையா அர்த்தம்னு கேட்டேன். சரி. கமல வீரர்களே, அள்ளி நெல்லெல்லாம் கொதிவோடு சுமந்து வர முடியாது, முதல் சுமையா சுமந்து வர முடியாது, மாட்டை பத்தி போனால் கொதிசோடு சுமந்து வரலாம், திருப்பி வந்து திருப்பி பத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னார் மகாராஜா. யாரு ஐயா சொன்னாரா? ஐயா சொன்னாரு. சரி. யாரு? எங்க மாவு கரும்பு ஐயா சொன்னாரு. பத்தி சொன்னீங்க. போனோம் மகாராஜா. போயிட்டு இந்த மாதிரி முடிச்சுட்டு இங்க கலைத்துல நாங்க போய்கிட்டு இருக்கோம் மகாராஜா. எண்ணி பாக்குறோம், மாட்டுல இருந்து கலைப்பாக்கணும் ஒரு இடத்துல அவுத்துட்டு எண்ணி பாக்குறோம், வெறும் 799 மாடு தான் இருக்கு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இன்னொரு மாடு என்னடா ஒரு மாட்டை காணாம நீ வேகமா போய் ஏறி பாக்குறேன். கம்மாக்கற உயரத்துல ஏறி பாக்குறேன், நடு கம்மாக்குள்ள ஒத்த மாடு மட்டும் சரி புடுத்து நிக்கிட்டு பச்சை பச்சை சொல்லுங்க. உள்ள வேந்த மாடு வெள்ளி மகாராஜா. பல்லு பிச்சு பண்ண முடியாதுயா மகாராஜா அந்த ஒரு மாடு மட்டும் புல்லு கேமல மாடு தனியா புழு தண்டுகிட்டு இருந்து மகாராஜா. சரி. அந்த புடுத்துன மாட்டை ஓட்டிக்கிட்டு அந்த புழுது மாடையும் சேர்த்து ஓடிட்டு புல்லு திண்ட மாடு அப்படி செப்பப்பா வெளுத்திட மாற்றையும் சேர்த்து ஓட்டிட்டு போனோம் மகாராஜா. சொல்லுங்க. போகும் வழியில் கோட்டையில யார் யார் இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டே போனோம். அப்பதான் சொன்னாங்க, வேளாண்டி கருணத்தேவர் பாண்டித்தேவர் மூவர் இருக்காங்க. பிறந்தவர்கள் அந்நியாட்டானுக்கு அடிமை பெற்று அங்கு வேலை பார்க்கிறார்கள். வேலை பார்க்கிறார்கள். பாண்டியத்தவன் யாரு? நம் வளர்ப்பவன் பெண் கொடுத்தவன் மைத்துனார். வேளாண்டி யாரு? நம்ம கீழக்கோட்டை வாசல் காவலிங்கம் சுந்தரலிங்கம் மைத்துனார் 3 பேரும் சொந்தக்காரன். சொந்தக்காரர்கள். அதனால நெல்தாங்க அனுப்பணும். சொல்லுங்க. போன மகாராஜா. போயிட்டு கோட்டைகிட்ட போய் நெருங்கி போயிட்டோம். சரி. நெருங்கி போயிட்டோம். கோட்டைகிட்ட போய் நெருங்கி சுத்தி முத்தி பாக்குறோம், கண்ணு யாருமே தெரியல. அங்கேயும் சுத்தி வைக்கிறீங்களா? ஆமா ராஜா. இல்லாம இருக்குவாங்க. இல்லாம இருக்குமா? கோட்டை சின்னதா இருந்தா தெரியுமா ராஜா? சரி. கோட்டை உயரமா இருக்குல்ல, அதனால சுத்தி முத்தி பார்த்தோம். சரி. கண்ணு கட்டும் போது யாரும் தெரியல. அப்பதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏறிட்டு பார்த்தோம். கோட்டை மேல ஏறி பார்த்தோம். சொல்லுங்க. கோட்டையில வந்து பாத்துக்கிறோம் மகாராஜா. சரி. அப்பதான் முதல் கோட்டை வாசையில போனோம் மகாராஜா. போன இடத்துல வேலைச்சமான வேளாண்டி இருந்தேன். சரி. பாருங்க மகாராஜா, 2 வடி விட்டுக்கிட்டு இருந்தேன் மகாராஜா. என்ன வாணிங்க அதற்கு நீங்க பாத்தீங்க மகாராஜா. எங்க வடியில எல்லாம் காணாம போறாரு. மகாராஜா சரி. கோழிகள் தூக்கிக் கொண்டிருந்தார். சொல்லுங்க. 3 சாப்பிட்டு பார்வை இருக்கு மகாராஜா. கடந்த பாலம் படுத்துக்கிறார் மகாராஜா. சரி. 3 சாப்பிட்டு பார்வை இருக்க. கல்லு கஞ்சா சொல்லுங்க. 3 சாப்பிட்டு பார்வை மகாராஜா. போய் ஒரே வேளாண்டி அப்படிங்கிறான், ஒரே அப்பா அப்படிங்கிறான். எங்களை பார்த்து என்னதான் சொல்லணும்? என்னைய கேட்கிறியா? இல்ல மகாராஜா, என்னதான் சொல்லணும்? யாரு எவரு எங்க வேளாண்டி கேட்கணும். எங்களை பார்த்து அப்படி கேட்கிறா மகாராஜா. எப்படி? எந்திரிச்சு யார மசுராணி ஒரே வேளாண்டினே பார்த்து மயிலாடி நிக்கிற பார்த்து கேட்கிறாரு. ராஜா பூச்சி கமலத்தாரி இருக்கீங்களா? மகாராஜா என்ன இருக்கா? தெரிய தரும். சம்பளம் கம்பளம் என்றால் சம்பளம் இல்லைண்டா மகாராஜா. வாங்குறீங்க? சம்பளம் வாங்க. இன்னைக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? நம்ம சின்ன மகாராஜா தான் கொடுக்குறாரு. அப்படி நம்ம கொடுக்க முடியுமா?
போய் கேட்டோமுங்க. சரி. நெல்லுன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லணும்? இருக்கு இல்லை இருக்கு இல்ல தரல இதை தர சொன்னா ஆமா. அதை நாங்க ஆத்தா பூசி விட்டுட்டல இல்ல. கொடுக்கல சொன்னேன். ஆமா. அதை விட்டுவிட்டு நாங்க நெல்லுன்னு கேட்டா என்ன சொல்றோம்? அதுக்கு எங்களை பார்த்து கேக்குறியா? சொல்லுங்க. எங்களை பார்த்து கேக்குறியா மகாராஜா? என்ன கேட்டான்? மகாராஜா நெல்லு வாங்க போனா குடுக்க மறுத்துட்டாத 3 பேரை அடிச்சு கொண்டு விட்டு நெல்லை போய் அடிச்சு வந்துட்டான். கொண்டு விட்டீங்களா? கொள்ளலங்க கோபத்துல அடிச்சு அவங்களா செத்துட்டாங்க. என்ன காரியம் செய்தீர்கள்? கொலைக்காரி வட்டிக்கு நடுவாக சென்றவர்கள் அங்கு மட்டித்தனமாக காவலாளி முன்னர் கொலை செய்து 136 வட்டிகளை கொள்ளையடித்து வருகிறா. எங்களை ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. உங்களை தகாத வார்த்தையை பேசுறதா மந்திரியார் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நாங்க செஞ்சோம். மந்திரியாரின் சொல் கேட்டு செய்தோம். மன்னிக்க வேண்டும். வட்டிக்கு கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லாவிட்டால் திரும்பி வாங்குவது இருக்கேன். உண்மை. இதுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? மந்திரியார் மகாராஜா என்ன மகாராஜா தாங்கள் தெரிவித்தீர்களா? நெல் கேளுங்கள், நெல் கேளுங்கள், நெல் கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பி வாருங்கள். தாங்கள் தெரிவித்தீர்களா? நம்ம இளையமன்னர் தெரிவித்தாராம். நெல் கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், அல்லது சாமர்த்தியமாக கொன்று வென்றுவார்கள் என்று இருதரப்பாக மந்திரியாமன் எங்கள்கிட்ட தெரிவித்தார் மகாராஜா. அப்புறம் தாங்க நாங்க 2 பேரும் செஞ்சோம். அதான் நாங்க எல்லாரும் செஞ்சோம். நாங்க உட்காந்து செய்ய முடியா? என் தம்பி என்னை அறியாமல் ஏதோ காரியம் செய்ய மாட்டான். ஆமாங்க. சீக்கிரம் சென்று நான் அழைத்ததாக என் தம்பி அழைத்துவார்கள். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன தாயி சக்கரதேவி, அப்பனே, தண்டீஸ்வரர் ஐயனாரே, இது என்ன சோதனை? எந்த காலத்தில் நடக்காத காரியங்கள் வீரர்கள் செய்தார்கள். தாயே, அந்நியனுக்கு சொந்தமான நெல்லை கொள்ளையடித்து அவன் காவலாளி முறையில் கொலை செய்து அந்நியனுக்கு பகை உருவாக்கி வந்தார்கள். தம்பி, இதற்கு காரணம் நீயா? உன்னை எதிர்பார்க்கின்றனையா? அப்பனே தண்டீஸ்வரர் ஐயனாரே, காக்கும் கரங்களே, தண்டீஸ்வரர் ஐயனாரே, உங்கள் கருணை உள்ளம் போற்றுதையா ஐயனாரே. காக்கும் கரங்களே ஐயனாரே, உங்கள் கருணை உள்ளம் போற்றுதையா ஐயனாரே. காக்கும் கரங்களே ஐயனாரே. காக்கும் கரங்களே ஐயனாரே, உங்கள் கருணை உள்ளம் போற்றுதையா ஐயனாரே. காக்கும் கரங்களே ஐயனாரே.
மாமன்னர் மருதேவர் சகோதரர்களே, ஒரு பாடலை பாடி என் தம்பியை எதிர்பார்க்கின்றேன். பிறந்த பூமி மன்னாதி மன்னர்கள் மருதில் ஆண்ட பூமி, மன்னாதி மன்னவர்கள் மருதிருவே ஆண்ட பூமி, மன்னாதி மன்னர்கள் மருதிருவர் ஆண்ட பூமி, நரிக்குடி முக்குளமா பொன்னாத்தா பெற்றெடுத்தே மாமன்னே சிவகங்கை சிமையாண்டே சின்ன மருது பெரிய மருது ஐயா 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 மறக்கவில்லை.